பாஸ் 14 வயசு புள்ள வைபவ் சூரியவன்ஷி ஐபிஎல்ல ஒரே மேட்ச்ல 11 சிக்ஸர் தெரிக்க விட்டான் பாரு. உலகமே ஒரே கேள்வி கேட்டுச்சு. இந்த 14 வயசு பையன் யாரு மாதிரிடா இருக்கான்? அப்ப இங்கிலாந்து ஆஷஸ் கேப்டன் வந்து சொன்னாரு, பென் ஸ்டாக்ஸ்டா. ஆமா, பென் ஸ்டாக்ஸ். அப்புறம் நம்ம மண்டைக்குள்ள ஒரு பல்பு எரிஞ்சிச்சு. இந்த வைபவ் பாய பென் ஸ்டாக்ஸ் 2 ஜுவா வர முடியுமா? இந்த கேள்விக்கு மைக்கேல் வான் பதில் போட்டதும் நம்ம பயலுக முதல்ல கேட்டாங்க, அண்ணே கிளியர் பண்ணு, திட்ரியா இல்ல பென் ஸ்டாக்ஸ் பேர சொல்றியா? ஏன்னா வைபவ் பய குஜராத் பவுலரை வெளுத்து வாங்கினதை பார்த்து பாதி ஸ்டேடியமே பென் ஸ்டாக்ஸ்னு கூவிட்டே இருந்துச்சு. ஆனா யாரு மாதிரிடா ஆடுறான்னு கேட்டா சில பேரு மச்சி இது யுவராஜ் சிங் கிளாஸ்டான்னு சொன்னாங்க. குறிப்பா லெக் சைடுல தூக்கி அடிக்கும் போது. வேற சிலரு அண்ணே இவன் அடிக்கிற தரமே வேற லெவல்டா. பென் ஸ்டோக்ஸ் கூட 14 வயசுல இப்படி செஞ்சிருக்க மாட்டான். இப்பவும் இன்புட் அடிக்கிறது இல்ல. பென் ஸ்டோக்ஸ் அவன் பீக்ல இருந்தப்ப கூட இவ்வளவு சவுண்ட் கொடுத்தது இல்லடா. இந்த வயசே இந்த புள்ள கிட்ட பயமே கிடையாது. சோஷான் அட்டெம்ப்ட். இன்னும் சில பேரு டேய் இவன் நம்ம சேவாக்க ஞாபகப்படுத்துறான்டான்னு சொன்னாங்க. சேவாக் லெஃப்ட் ரைட்லாம் பார்க்க மாட்டான். ஃபுட்வொர்க் பெருசா இருக்காது. பந்த பார்த்து கண்ணு கையில சாத்துறான்ல, இவனும் அதே ரகம் தான்டா. ஃபுட்வொர்க் கம்மியா இருந்தாலும் பந்த பாக்குறான். கண்ணு கை கரெக்டா வேலை செய்யுது. அப்புறம் சும்மா தெரிக்க விடுறான். ஆனா சில பேரு வைபவ் பாய் கிட்ட லாராவோட அந்த ஃபிளேம்ஸ் தெரியுதுன்னு சொன்னாங்க. அந்த பேட்டை உயரமா தூக்கி மாஸ் காட்டுற ஸ்டைல் லாராவோடதுன்னு நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்காது. இத பார்த்து சிலர் டே இது ரொம்ப ஓவர்டான்னு சொன்னாங்க. ஆனா லெக் சைடுல அவன் போடுற ஷாட்ட பார்த்தா லாரா டஸ் தெரியும்டா. அப்புறம் சில அறிவாளிங்க வந்து லாஜிக் பேச ஆரம்பிச்சாங்க. டேய் 14 வயசு பயல் என்னத்துக்கு கம்பேர் பண்ணிட்டுன்னு. கடைசியில சுத்தி சுத்தி மறுபடியும் பென் ஸ்டோக்ஸ் கிட்டயே வந்து நின்னுட்டாங்க. பென் ஸ்டோக்ஸ் உலகமே பார்த்திருக்கு. நம்ம கோலி அண்ணன் கூட பார்த்துட்டு அட பென் ஸ்டோக்ஸ் மாதிரி இருக்கான்னு சொல்லிருப்பாரு. ஆனா ஸ்டோக்ஸ் கிட்ட இந்த மாதிரி சிக்ஸர் அடிக்கிற தெம்பு இல்லடா. என் கணக்குப்படி இந்த வைபவ் அடிச்சு அடிய பாரு. 14 வயசுல ஒரே மேட்ச்ல 14 ரெக்கார்ட உடைச்சு தள்ளிட்டான். சின்ன வயசுல 50 போட்டவன் 100 போட்டவன் ஐபிஎல்ஸ்ல மின்னல் வேகத்துல 35 பந்து செஞ்சுரி, சேசிங்ல அதே 35 பந்துல வேகமான செஞ்சுரி, சின்ன வயசுல மேன் ஆஃப் தி மேட்ச். ஒரே மேட்ச்ல அதிகமா 11 சிக்ஸர், ஐபிஎல் சேஸ்ல ராஜஸ்தானுக்கு ஹையஸ்ட் ஸ்கோர், 10 ஓவர்ஸ் வருஷம் பந்துல செஞ்சுரி போட்ட ஒரே இந்தியன் ஹிஸ்டரியில 2வது வேகமான செஞ்சுரி. இந்த நூற்றாண்டுல வேகமான செஞ்சுரி, பவுண்டரி கணக்குல இவன் டஃப். இவன் மேட்ச் ஜெயிச்சு கொடுத்ததுல இருந்து ஊரே விசிபவ் வைபவ்னு தான் பேசுது. ஃபாலோயர்ஸ் பிச்சு கிட்ட போகுதுடா. 5 லட்சத்துல இருந்து 1.5 மில்லியனுக்கு தாவிட்டான். பையனுக்கு செம கெத்துடா. பயங்கரமான கெத்து. அடேங்கப்பா வேற லெவல்டா. 14 வயசு பயடா. யாராச்சும் தம்பி எந்த போர்டு எக்ஸாம்னு கேட்டா இவன் பிசிசிஐ போர்டுன்னு சொல்லுவான் போல. அடே பள்ளிக்கூடம் போற பய 9வது டி செக்ஷன் வைபவ் சூரியவன்ஷி செம சீன்டா இவன் கதை. யோசிச்சு பாரு. முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, ரஷீத் கான், ஈஷான் சர்மா, வாஷிங்டன் சுந்தர், கிரீம் ஜனத் எல்லாமே கெத்து பவுலர்ஸ்டா. சிராஜ்லாம் ஹல்வா இல்ல. பிரசித், முக்கியமா ரஷீத், ஈஷான், வாஷி, கரீம் எல்லாமே நல்ல பவுலர்ஸ். ஈஷானுக்கு 28 ரன், கரீம் ஜனத்துக்கு 30 ரன். ரஷீத் மேல செஞ்சுரிய போட்டு தெரிக்க விட்டான் பாரு. இன்னும் ஜனங்க வைபவ் பய அடிச்ச அடியோட ஹேங் ஓவர்ல இருந்து வெளியில வரலடா. ஆமா, நம்ம வீடியோவே பாரு. யூடியூப்ல ஒரு நாள் பூரா நம்பர் 1 ட்ரெண்டிங்ல இருந்துச்சு. காரணம் இதுதானே. இப்படி ஒரு ஆட்டம் போட்டா எவன் சும்மா இருப்பான்? ரோஹித் அண்ணா ஒரு காலத்துல 35 பந்துல அடிச்சாரு. இவன் அதை ஈக்குவல் பண்ணிட்டான். வேற லெவல்டா. மிரட்டல் நம்பவே முடியல. மக்களுக்கு இன்னும் அந்த போதை இறங்கல. 14 வயசுல எப்படிடா இப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அவனுக்கு இவன் பென் ஸ்டோக்ஸ் மாதிரி தெரியறானா? பீஹாரி பென் ஸ்டோக்ஸ் மாதிரி இருக்கானா பாசு?